நம்ம வீட்ல யூஸ் பண்ணக்கூடிய பொருள எப்படி வந்து பிரிசர்வ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ரைஸ். அத எப்படி பிரிசர்வ் பண்ணலாம் அப்படின்னா, நீம் லீஃப் போட்டு வைக்கலாம். நீம் லீஃப்ல வந்து ஆன்டி ஃபங்கல், ஆன்டி பாக்டீரியல் அண்ட் இன்செக்டிசைடல் ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ, அத நம்ம போட்டு வைக்கிறனால இன்செக்ட்ஸ் வராம பிரிசர்வ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பே லீஃப். பே லீஃப்ல வந்து யூஜினால் அப்படிங்கிற பைட்டோகெமிக்கல் இருக்கு. இதுக்கு வந்து இன்செக்ட் ரெபல்லன்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கு. நெக்ஸ்ட் வந்து கார்லிக். கார்லிக்ல வந்து ஆன்டி மைக்ரோபியல் அண்ட் ஆன்டி ஃபங்கல் ஆக்டிவிட்டி இருக்கு. ஸோ, அத யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ட்ரைடு சில்லி. ட்ரைடு சில்லில கேப்சிசின் அப்படிங்கிற பைட்டோகெமிக்கல் இருக்கு. ஸோ, இது வந்து பக்ஸ் அண்ட் ரோடன்ட்ஸ்லேருந்து பிரிவென்ட் பண்ணும். க்ளோ. க்ளோல வந்து யூஜினால் அப்படிங்கிற வந்து பைட்டோகெமிக்கல் இருக்கு. அதுக்கு வந்து இன்செக்டிசைடல் அண்ட் ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ, அது யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து வீட்ல வந்து பே லீஃப் போட்டு வைக்கலாம். பே லீஃப்ல அதே மாரி தான் இன்செக்டிசைடல் ப்ராப்பர்ட்டி இருக்கு. சால்ட்ட வந்து ஒரு கிளாத் பவுச்ல போட்டு வைக்கிறனால அதுவும் வந்து ஒரு பிரிசர்வேட்டிவா ஆக்ட் ஆகுது. க்ளோல வந்து க்ளோ போட்டு வைக்கலாம். க்ளோல வந்து ஆன்டி மைக்ரோபியல் அண்ட் ஆன்டி ஃபங்கல் ஆக்டிவிட்டி இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பல்சஸ். பல்சஸ்ல வந்து ட்ரை சில்லிஸ் போட்டு வைக்கலாம். ட்ரை சில்லில வந்து கேப்சிசின் அப்படிங்கிற பைட்டோகெமிக்கல் இருக்கு. அது வந்து பக்ஸ் அண்ட் ரோடன்ட்ஸ் வந்து பிரிவென்ட் பண்ணுது. அடுத்து கார்லிக்கும் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல் ஆக்டிவிட்டி இருக்கனால மவுல்ஸ், இன்செக்ட்ஸ் இதெல்லாம் வரத வந்து பிரிவென்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து சுகர்ல வந்து க்ளோவ போட்டு வைக்கலாம். க்ளோல வந்து யூஜினால் அப்படிங்கிற பைட்டோகெமிக்கல் இருக்கு. இதுக்கு வந்து ஆன்ட் ரிப்பெல்லிங் ப்ராப்பர்ட்டியும் இருக்கு. அடுத்து ஸ்பைசஸ் பவுடர்ஸ்ல வந்து அசஃபோட்டிடாவ வந்து ஒரு கிளாத் பவுச்ல அசஃபோட்டிடாவ போட்டு வைக்கணும். அசஃபோட்டிடாக்கு வந்து அதே மாரி ஆன்டி மைக்ரோபியல் அண்ட் இன்செக்ட் ரிப்பெல்லன்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கு. நெக்ஸ்ட் வந்து டேமரின்ல வந்து சால்ட் போட்டு வைக்கிறனால அதுல வந்து அ புழு வராம தடுக்கலாம். சால்ட்ட வந்து ஒரு பவுச்ல போட்டு வைக்கணும். நெக்ஸ்ட் வந்து மாவு பொருட்கள்ல வந்து பெப்பர், சால்ட், ட்ரை சில்லி இது 3யும் சேர்த்து ஒரு கிளாத்ல கட்டி அதுக்குள்ள போட்டு வைக்கலாம். பெப்பர்ல வந்து பைப்ரின் அப்படிங்கிற பைட்டோகெமிக்கல் இருக்கு. இது வந்து இன்செக்ட் ரிப்பெல்லன்ட் ப்ராப்பர்ட்டி, ஆன்டி மைக்ரோபியல். அப்புறம் சால்ட் இஸ் அ நேச்சுரல் பிரிசர்வேட்டிவ். ட்ரை சில்லிலயும் கேப்சிசின் அப்படிங்கிற கன்டென்ட் இருக்கு. இது வந்து அம் எக் இன்செக்ட் ரிப்பெல்லன்ட்